ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காம்போ மீல். என்னென்னா சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு, அது கூட வாழைக்காய் ஃப்ரை. ஃபஸ்ட்டு மோர் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தனியா 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு 10 மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, தேங்காய் ஒரு 2 பத்தை, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன எல்லாத்தையுமே நல்லா கொர அரைக்கணும். இப்போ வதக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா கடுகு, உளுந்த பருப்பு, அதெல்லாம், மோர் மிளகா, பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே மோர் மிளகாய் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருங்க. மோர் மிளகா கலர் சேஞ்ச் ஆனோடனே வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மசியக்கூடாது, வெந்திருக்கணும், ஆனால் நெத்தாக இருக்கணும். ஸோ இது வந்து வெங்காயம் கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கும் தக்காளி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ தான் மசியாது தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி. இது வந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றலாம். என்கிட்ட பச்சரிசியும் துவரம்பருப்பும் அரைச்சி போட்டிருக்கிறதுனால திக்காகும் நல்லா. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இறக்கி ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மோர் கலக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கெட்டியான தயிராக மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி நீத்த மாதிரி இருக்கும் குழம்பு. ஸோ நல்லா அடித்து விட்டுட்டு குழம்புல ஆட் பண்ணிடுங்க. நல்லா குழம்பு ஆறி இருக்கணும், இல்லைன்னா திரியாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மோர் குழம்பு, சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு ரெடிங்க. இப்போ வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா, ஆயில் ஊற்றிக்கோங்க. வாழைக்காயை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டாஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா வரமிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கருவேப்பிலை, பூண்டு. ஸோ பூண்டு வந்து இடித்து சேர்த்திக்கணும். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வரும் இந்த வாழைக்காய். எண்ணெய் நிறையா தேவைப்படாது வாழைக்காய்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அப்படியே இந்த மோர் குழம்போடு இந்த வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.